சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் மகளிர்களுக்கான இலவச பேருந்து பயணம் ரத்து. மோடி சொன்ன வார்த்தை அதிர்ச்சி தகவல். நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் இப்போது மகளிர் இலவசமாக பேருந்துகளில் பயணிக்க விடியல் பயண திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே பிரதமர் மோடி பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்திற்கு எதிராக பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இதனால் அதிமுக பாஜக வென்றால் விடியல் பயண திட்டம் நிறுத்தப்படும் என்ற தகவல் பரவி வருகிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கும் சூழலில் பிரச்சாரங்கள் தீவிரமாக நடந்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்போதுமே வாக்குறுதிகளும் தேர்தல் அறிக்கைகளும் தான் முக்கியத்துவம் பெறும். அதில் திமுக கூட்டணியும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை அறிவிப்பார்கள். விடியல் பயணம் கடந்த 2021 திமுக அதே போல பல மக்கள் நலத்திட்டங்களை அறிவித்தது. அதில் பெரும் வரவேற்பை பெற்று மாதந்தோறும் பெண்களுக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை, அதேபோல மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கும் மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஸ்டாலின் விடியல் பயண திட்டத்தை அறிவித்தார். இந்த விடியல் பயண திட்டத்தின் கீழ் நகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்தது முதலே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவுகிறது. இதனால் பெண்களுக்கிடையே இத்திட்டத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. தமிழ்நாட்டை தொடர்ந்து கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டது. இதற்கிடையே அதிமுக பாஜக ஆட்சிக்கு வந்தால் விடியல் பயண திட்டம் நிறுத்தப்படலாம் என திமுக ஆதரவு நெட்டிசன்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அதற்கு ஆதாரமாக மோடியின் நேர்காணல் ஒன்றை காட்டுகிறார்கள். 2024 லோக்சபா தேர்தல் சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா டுடே ஊடகத்திற்கு பேட்டியளித்தார். அதில் தேர்தலை காரணமாக வைத்து பல அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்ற திட்டத்தை அறிவிப்பதாகவும், இது போன்ற திட்டங்களால் நகரின் மெட்ரோ திட்டங்கள் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். மேலும் இது போன்ற திட்டங்களால் நாடு எப்படி முன்னேறும் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடி, நீங்கள் மேலும் ஒரு நகரத்தில் மெட்ரோ திட்டத்தை அமைக்கிறீர்கள். தேர்தல் நேரம் வந்தவுடன் பெண்களுக்கு இலவச பஸ் பயணங்களை வாக்குகளாக அளிக்கிறீர்கள். அதாவது உங்கள் மெட்ரோ பயணிகள் கிட்டத்தட்ட 50% பயணிகள் நீங்களே காலி செய்கிறீர்கள். இது போன்ற திட்டங்களால் நீண்டகால நோக்கில் மெட்ரோ திட்டத்திற்கு நிதியளிக்க முடியாமல் போகிறது. இதுவே நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனை. இந்த விவகாரத்தில் நான் அரசியல் விரும்பவில்லை. அது என் நோக்கமும் இல்லை. நான் நேராக என் கருத்துக்கு வருகிறேன். இந்த குழப்பத்தால் நகரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்கும். சுற்றுச்சூழல் கூட பாதிக்கப்பட்டுள்ளது. நாம் முட்டாள்களாக மாறுவோம். இப்படி இருந்தால் எப்படி மெட்ரோ திட்டங்கள் வரும்? நாடு எப்படி முன்னேறும் என்றார். இந்த நேர்காணலை வைத்து அதிமுக பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் விடியல் பயணம் நிறுத்தப்படும் என்ற தகவலை திமுக ஆதரவாளர்கள் இணையதளத்தில் பகிர்ந்து வருகிறார்கள். அதே நேரம் இந்த வீடியோ தொடர்பாக அல்லது விடியல் பயணம் தொடர்பாக அதிமுக பாஜக கட்சிகள் இதுவரை எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பழைய கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகளை அப்படியே நுப்பாட்டிடுவாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, அம்மா உணவகங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நுப்பாட்டிட்டாங்க. அதே மாதிரி அம்மா வாட்டர் பாட்டில்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு 1 லிட்டர் தண்ணி கேன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா நுப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா நுப்பாட்டப்பட்டுருச்சு. ஸோ அதனால் மகளிர் உரிமை தொகையும் அதுக்கு பட்ஜெட் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ ஆட்சி மாறும்போது அந்த ஒரு திட்டமும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்சியாளர் இதை வாக்குறுதியாக கொடுத்தால் மட்டுமே இந்த திட்டம் செயல்படும். ஸோ இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.